உன் செல்வத்தை கொண்டு ஆண்டவரை போற்று. எப்படி? உன் செல்வத்தை கொண்டு ஆண்டவரை போற்று. இந்த நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நம்மளுடைய செல்வம் தேவையில்லாதது தான். நம்ம காசை கொண்டு போய் உண்டியலில் போடுறதுனால ஆண்டவர் பெருசாக மகிமைப்படுத்திடுறோமா அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு நம்முடைய செல்வம் தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் பைபிள் சொல்லுது, நம்மக்கிட்ட இருக்க செல்வத்தை எல்லாம் நமக்கு சேர்க்க தேவையான ஆற்றலை கொடுத்ததே ஆண்டவர் தான். ஆனால் எப்படி என்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை போற்ற முடியுமோ, அதுபோல விவிலியம் சொல்கிறது, என் செல்வத்தை கொடுத்து ஆண்டவரை போற்றி புகழ முடியும். யோசித்து பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வளவோ செலவு செய்கிறோம். நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவு பண்ணுறோம், நண்பர்களோட என்ஜாய் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய ஆன்மீக காரியங்களுக்காக எவ்வளவு செலவு பண்ணுறோம். நான் நிறைய பார்த்துருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஃபாதர் ஒரு ஜெபமாலை இருந்தால் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஒரு ஜெபமாலை என்ன விலை இருக்கும்? ஒரு 30 ரூபா இருக்குமா? ஒரு 40 ரூபா இருக்குமா? நான் யோசிப்பேன், அந்த 30 ரூபா 40 ரூபா கொடுத்தா அவங்க ஜெபமாலையை வாங்கிக்க முடியாது. ஆனால் இல்லை, அந்த ஜெபமாலையை இலவசமாக வாங்கினா தான் ஒரு சந்தோஷம். பைபிள் அது என்ன ஒரு 200 ரூபா இருக்குமா? 300 ரூபா இருக்குமா? அதை காசு கொடுத்து வாங்க முடியாதா? ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்களே. இல்லை, அந்த பைபிளை இலவசமாக வாங்கினா தான் ஒரு சந்தோஷம். அது என்னமோ தெரியல, இந்த ஆன்மீக காரியங்கள் வரும் பொழுது மட்டும் ஃப்ரீயாக கிடைக்குமா? இங்கேருந்து பெரிய பெரிய டூருக்கு போகிறதுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. ஆனால் ஒரு தியானம், 5 நாள் தியானம், ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா அப்படின்னு போட்டால் கூட கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்? ஆண்டவருக்குன்னு செலவு செய்ய இன்னைக்கு நமக்கு மனம் இல்லாமல் போனது தான் அதுக்கு காரணம். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே ஆண்டவர் மேலே நமக்கு அன்பு இருக்குது, உண்மையிலேயே ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு பற்று இருக்குது, உண்மையிலேயே ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோன்னா பொருள் உதவியும் திருச்சபைக்கு செய்யணும். நம்ம ஆண்டவருடைய நற்செய்தி பெற்றுக்கொண்ட மாதிரி இன்னும் 4 பேருக்கு நற்செய்தி போகும்படி திருச்சபையை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாராட்டுறார். உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஏழை கைம்பெண் ஒரு 2 காசை போட்டப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவெல்லாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டால் அந்த இந்த ஏழை கைம்பெண்ணுக்கு தனக்குன்னு ஒன்றும் இல்லை, தனக்கு இருந்ததை ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு போட்டுச்சு. இப்படிப்பட்ட மனசு நமக்கு இருக்குமே ஆனால் எல்லாத்தையும் போட்டுருங்கன்னு சொல்லலை. தாராள மனசு இருந்தால் ஆண்டவருக்கு அது ரொம்ப பிரியமாக இருக்குது. பைபிள் சொல்லுது, மகிழ்ச்சியோடு கொடுக்கிறவனை ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் இதில் மகிழ்ச்சி கொள்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறார் இல்லையா? கொஞ்சம் கொடுங்களேன், திருச்சபைக்கு கொடுங்களேன், குறிப்பாக ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிறவங்களுக்கு கொடுங்களேன். இப்போ நம்ம அருங்கொடை தியான இல்லத்தில் இருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு மாதம் மாதம் தியானம் செய்து கொண்டு தியானத்தை வழி நடத்துகிறார்கள். மக்கள் வருகிறார்கள், அவர்கள் தேவையானதை அவர்களுக்கு செய்து கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் உங்களுடைய பணம் உதவட்டுமே, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அல்லவா? அந்த தாராள மனதை ஆண்டவர் நமக்கு தரணும்னு இந்த நேரத்தில் ஜெபிப்போம். விண்ணக தந்தையே, உம்முடைய ஒரே மகனை இந்த பூமிக்கு ஒரு கிஃப்டாக கொடையாக கொடுக்க நீர் திருவுள்ளமானீரே. ஆனால் பல நேரங்களில் நாங்கள் திருச்சபைக்கு செய்யும் பொழுது, உம்முடைய பணிகளுக்கு நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது, சில நேரங்களில் கஞ்சத்தனமாக நாங்கள் செயல்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆண்டவரே, எங்களுக்கு தாராள மனதை தந்தரலும். குறிப்பாக உம்முடைய காரியங்களில், குறிப்பாக ஆவிக்குரிய காரியங்களில் மக்களை தியான வழியில் நடத்துவதற்கும் மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கும் நாங்கள் தாராளமாய் கொடுக்கிற நல்ல மனதை எங்களுக்கு தாரும். வெளி ஆடம்பரங்களுக்கு இல்லை, பெரிய பெரிய கொண்டாட்டங்களுக்கு இல்லை, உம்முடைய நற்செய்தி அறிவிக்கப்பட எங்களால் ஆனதை நாங்கள் தாராளமாய் கொடுக்க எங்களுக்கு தாராள மனதை தந்துடலும். நீங்கள் சொன்னீங்களே, ஒரு கோப்பை தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட கைமாறு பெறாமல் இருக்க மாட்டீங்கன்னு. எங்களுடைய தாராள மனதை உமது ஆசீர்களால் நிரப்பும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு இரட்சகரின் பெயரால் தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். God bless you.